ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சலிமா விலாக்ஸ். இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான கதை அப்பாவி வாசனை. காசு, பணம், வீடு, நகை, நட்டு இன்று எதற்கும் அப்பா குறை வைக்கவில்லை. அம்மாவும் அப்பாவும் காதலித்து கல்யாணம் பண்ணி கொண்டதால் உறவுக்காரர்கள் என்று யாருமே வருவதில்லை. அதை எப்போதுமே ஒரு குறையாக உணர்ந்ததும் இல்லை. இன்றைக்கு நடந்ததை மட்டும் சொன்னால் உங்களுக்கு புரியாதபடி நான் சொன்னேன் என்று ஆகிவிடும். அதனாலேயே இந்த சின்ன முன்னோட்டம். அம்மா படுக்கையில் விழுந்து 6 வருடங்கள் ஆகிவிட்டன. வலது பக்கம் முழுவதும் வேலை செய்யவில்லை. வாய் இடது பக்கம் இழுத்து கொண்டது. யாரையாவது பார்த்து பழிப்பு காட்டுற மாதிரி திருகி கொண்ட முகம் தரையில் விழுந்த மீனாக நாக்கு துடித்து புரண்டதை தவிர ஒரு வார்த்தை வரவில்லை. துருப்பிடித்து பழுதான இயந்திரத்தின் பற்சக்கரங்களை இழுபடுவது போன்ற வினோதமான சத்தம் மட்டுமே வந்தது. கண்கள் இடவளமாக சுழன்று கொண்டே இருந்தன. எல்லாவற்றையும் முதன்முறையாக பார்க்கிற வியப்பும், இருக்கிற நேரத்துக்குள் பார்த்து முடித்துவிட வேண்டும் என்கின்ற பதப்பதைப்பும் எப்படி அந்த கண்களுக்கு வந்தது என்றே தெரியவில்லை. ஆனாலும் அம்மா என்ன சொல்ல வருகிறாள், என்ன கேட்கிறாய் என்பது எனக்கு தெரியும். எல்லாமே படுக்கையில் என்றால் பார்த்து பார்த்து செய்ய வேண்டும். ஒரு நாளில் 4-5 முறையாவது துணி மாற்ற வேண்டும். இப்படி கிடக்கிறவர்களுக்கு உணவு தண்ணீரின் அளவை குறைத்து விடுவார்கள். நான் எதையும் குறைக்கவில்லை, எந்த குறையும் வைக்கவில்லை. அம்மா படுக்கையில் விழுந்த புதிதில் தினசரி வந்து பார்த்துவிட்டு போன டாக்டர் கூட 2 நாளைக்கு ஒரு தரம் வர ஆரம்பித்து இப்போது எல்லாம் கூப்பிட்டால்தான் வருகிறார். அதுதான் நீங்கள் நல்லா பார்த்துருக்குறீங்களே. 1000 நர்ஸ் வேலைக்கு வச்சாலும் இப்படி பார்த்துக்க மாட்டாங்க என்று சொல்லிவிட்டு சிரித்து கொண்டார். அப்பா இருந்தவரை அம்மா இருக்கிற இடமே தெரியாது. வெளி வேலைகள் எல்லாமே அப்பா தான். என்னை கல்லூரிக்கு கொண்டு விடுவது, அழைத்து வருவது, பாடங்களை சொல்லித் தருவது, வீட்டு ஜாமான்களை வாங்குவது அவ்வளவும் செய்து விடுவார். வீட்டில் ஒரு பொருள் இல்லை என்று அம்மா வாய்விட்டு கேட்டதே இல்லை. எந்த விசேஷம் என்றாலும் புதிய துணிகளை கடையிலிருந்து வீட்டுக்கே வரவழைத்து விடுவார். எங்கும் போகவும் வரவும் எங்களுக்கு பூர்ணமான உரிமை எப்போதும் இருந்தது. எல்லாமே இருக்கிற இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் எதுக்கு வெளியில் நடமாடணும் என்பாள் அம்மா. எந்த அதிகாரமும் கண்டிப்பும் சுடுச்சொற்களும் வெளிப்படாத அற்புதம் அப்பா. அழியாத மெல்லிய குறிஞ்சிருப்பு ஒன்றை எப்போதும் முகத்தில் அணிந்திருந்தார். ரயில்வே ஸ்டேஷனில் சரக்கு ஏற்றிருக்கிற குடோன், பல ரயில்வே வேலைகளை எல்லாம் எடுத்திருக்கிறார் அப்பா. அளவற்ற வருமானம். வேலை பார்க்குற ஆளுங்களுக்கு அள்ளி கொடுப்பார். கொஞ்சம் கணக்கு பார்த்து காசை நிறுத்தினாலும் வரத்து நின்று போகுது. கொடுத்தாதான் வரும் என்பது அவரது கொள்கை. கொடுத்தாதான் வருகிறது. காசு பணத்துக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் அதுதான் என்பார். வேலை நேரம் போக மீதி நேரம் எல்லாம் வீட்டில்தான் இருப்பார். எல்லா வீட்டு வேலைகளையும் அம்மாவுக்கு பார்த்து கொடுப்பார். வீடுகளில் இருக்கிற முரட்டு வேலைகளை ஆம்பளைங்க தான் செய்யணும், அதை பொம்பளை பிள்ளைங்க பார்க்க சொல்லக்கூடாது என்று சொல்வார். படிப்பதற்கு இன்று புத்தகங்கள் வாங்கி கொண்டே இருப்பார். இரவு உறங்கப் போவதற்கு முன்னால் 1 மணி நேரமாவது படிக்காமல் தூங்க மாட்டார். தினசரி மதியம் 3 மணிக்கு படுத்து ஒரு குட்டி தூக்கம் போட்டுவிட்டு 4 மணிக்கு எழுந்து விடுவார். 4:30 மணிக்கு கல்லூரி வாசலில் நிற்பார். கல்லூரி வாசலில் என்னோடு பேசிக்கொண்டு இருக்கும் என் நண்பர்கள் எல்லோரிடம் தானாக அறிமுகம் செய்து கொள்வார். அவர்களை யாரை எங்கு பார்த்தாலும் அவர்களை பேர் சொல்லி அழைத்து தானே போய் பேசியும் விடுவார். நான் 4-5 பையன்களோடு பேசிக்கொண்டிருந்தாலும் அல்லது ஒருவனோடு மட்டுமே பேசிக்கொண்டிருந்தாலும் ஒரு பார்வையை அதை அங்கீகரிக்கும் நாகரிகம்தான் அப்பா. ஒரு பெண்ணுக்கு தகப்பன் தைக்கிற ஆகப்பெரிய அன்பின் அடையாளமான சந்தேகமற்ற நம்பிக்கை எப்போதும் தந்த ஆச்சரியமாவர். 2வது வருடம் படிக்கிற போது ஒரு சாயங்காலம் அழைத்து போக அப்பா வரவில்லை. உறக்கத்திலே உயிர் பிரிந்து முகத்தில் தேக்கிய அதே புன்னகையோடு ஐஸ் பெட்டிக்குள் தான் அப்பாவை பார்க்க முடிந்தது. அடடா, நல்ல மரணம் என்று வந்தவர்கள் பேசிக்கொண்டார்கள். மரணம் எப்படி நல்லதாக இருக்க முடியும்? தனது புன்னகையோடு எனது புன்னகையும் அப்பா கொண்டு போனது அன்றைக்கு தெரியவில்லை. அப்பாக்கான காரியங்கள் முடிகிற வரை அழுது கொண்டே மௌனமாக ஒரு மூலையில் சுருண்டு கிடந்தார் அம்மா. 10ஆம் நாள் காரியங்கள் முடிந்ததும் எழுந்து நடக்க ஆரம்பித்தாள். முன் வாசலுக்கும் பின்புறத்து கொள்ளைக்குமாக ஒரு நாளில் 10-20 முறையாவது நடப்பாள். வீட்டின் முதல் 2வது மாடிகளில் வாடகைக்கு குடியிருந்த குடித்தனக்காரர்களை பார்க்க 4-5 முறை மொட்டை மாடிக்கு போய் வருவாள். எல்லாரையும் எல்லாவற்றையும் கண்காணித்து கொண்டே எதையும் காண விரும்பாதது போல திரியும் நடை. கல்லூரிக்கு என்னை கொன்றுவிடவும் அழைத்து வரவும் நடந்தே வந்தாள். எங்கோ எப்போதும் நடந்து கொண்டே இருந்தாள். எதற்கும் யாரோடும் பெருங்குரல் எடுத்து பேச துவங்கியிருந்தாள். அம்மா என்றாலே நடையும் பெருங்குரலும் என்றாகிவிட்டது.
அப்பா தந்திருந்த எல்லா சலுகைகளும் உரிமைகளையும் அடித்து பிடித்து கரைத்தாள். பொம்பளை பிள்ளைக்கு பொறுப்பு வேணாமா? பொம்பளை பிள்ளைக்கு கூச்ச வேணாமா? பொம்பளை பிள்ளையா லட்சணமாக அடக்க உடக்கமாக இரு. சுற்றி என்ன நடக்குன்னு தெரியாமல் இருக்குமா ஒரு பொம்பளை பிள்ளை? சுற்றி என்ன பார்வை வேண்டி கிடக்கு? பொம்பளை பிள்ளைக்கு தூங்குறது தெரியாமல் என்ன தூக்கம்? ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் வாரி சுருட்டிக்கிட்டு எந்திரிக்க வேணாமா? வேறு வேறு சொற்களில் வேறு வேறு தோணியில் என் உடலை எனக்கு நினைவூட்டி கொண்டே இருந்தாள். ஒரு தடவை பாவாடை விலகி கணுக்காலுக்கு மேலே கால்கள் தெரிய படுத்திருந்ததுக்காக விரல்கள் பதிய காலில் அடித்தாள். செம்மணலை குலைத்து திருநெல் பூசியது மாறி தடப்பதிய அடித்தாள். அந்த தடம் இப்போது நினைவில் இருக்கிறது. 3வது வருடத்துடன் என் படிப்பை நிறுத்தினாள். எவனாவது ஒருத்தன் பிடிச்சு அவன் தலையில கட்டிட்டா ஏன் கடமை முடிஞ்சிடும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாள். அவள் சொல்ல சொல்ல அந்த முகம் தெரியாத எவனோ ஒருவன் மீது எனக்கு கோபம் பெருகி கொண்டே இருந்தது. அவங்க அப்பா இருந்தா இப்படி உற்றுவாரான்னு என்னை யாரும் கேட்டக்கூடாது. எனக்கும் தனக்குமாக இதை பெருங்குரலில் சொல்லிக்கொண்டு இரவெல்லாம் நடந்து கொண்டே இருந்தாள். எனக்கு ஒரு மாப்பிளை தேடி அலைந்து கொண்டே இருந்தாள். பார்த்த எல்லா இடத்தையும் ஏதோ ஒரு காரணம் கண்டுபிடித்து கழித்து கொண்டே வந்தாள். 20 வருடங்களுக்கு பின் தனது உறவினர்கள் வீடு தேடி போய் வரன் கேட்டு அவமானப்பட்டு திரும்பினாள். எல்லா அவமானங்களையும் என் மீதே இறக்கினாள். ஏதாவது நியாயமாக பதில் சொன்னாலும் அதை குற்றமாக குதர்க்கமாக எடுத்துக்கொண்டாள். நான் ஒரு வார்த்தை கூட பேசாமல் எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாள். நான் என்னையே முற்றாக மறைக்கும் வண்ணம் மௌனத்தை சேருபோல் அள்ளி அள்ளி உடம்பெங்கும் பூசிக்கொண்டேன். உடம்பின் எல்லா உறுப்புகளுக்கும் மௌனம் அறிமுகமாகி பின் அதுவே அனுபவமாகவும் ஆகிவிட்டது. மௌனம் சம்மதம் என்று யார் சொன்னாலும் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். பெரும்பாலான சமயங்களில் மௌனம் என்பது எதிர்ப்பு, நிராகரிப்பு, பெருங்கசப்பு. 10 நாளைக்கு ஒரு தரம் உங்கள் அப்பா கனவுல வந்தார், என் கூட பேசினாரு. பொம்பளை பிள்ளைய உன்னைய நம்பிதான் விட்டுருக்கேனு என்று எனது எல்லா செயலுக்கும் அப்பாவின் சம்மதம் இருப்பதாக சொல்லி கொண்டாள். உன் கனவுல வந்த அப்பா என் கனவே வரட்டும், வந்து சொல்லட்டும் என்று சொன்னதற்காக கையில் கிடைத்ததை எடுத்துக்கொண்டு அடுக்கி வந்தாள். யார் கனவுல எப்போ வரணும்னு அவருக்கு தெரியும் என்று பெருங்குரலில் கத்தினார். அப்பாவோ ஒரு முறை கனவில் வரவே இல்லை. பொங்கி பொங்கி வழிகின்ற உழைப்புள் கொதித்து கொண்டே இருந்தாள் அம்மா. தன்னிடம் எப்போதுமே இல்லாத ஒன்றை தொலைத்து விடுவான் என்கின்ற பதட்டத்திலேயே இருந்தாள். கடுமையான காயப்படுத்தின சொற்களை சுடுமண் போல் விசிறி அடித்து கொண்டே இருந்தாள். சூரியனை விட மனம் சுடும் என்று எங்கேயோ படித்திருக்கிறேன். அவர் இருந்த வரைக்கும் அவரை என்கிட்ட அண்ட விடாமல் பார்த்துக்கிட்டது தவிர வேறு என்ன செஞ்சிட்ட நீ எனக்கு என்று ஒரு நாள் அம்மா சொன்னது சுடு சாம்பலை முகம் புதைந்தது போலாக்கிவிட்டது. அவள் சொற்களின் வெப்பம் தாங்காமல் என் சிரிப்பு, புன்னகை எல்லாமே ஆவியாகி போய்விட்டதை அவளை நானும் ஒரு சேர உணர்ந்திருந்தோம். படுக்கையில் விழுகிற நாள் வரை நடத்து கொண்டும் பிறக்குரலில் பேசிக்கொண்டுதான் இருந்தாள். ஒரு சனிக்கிழமை கிணத்தடியில் தண்ணீர் எரித்து கொண்டு இருந்த போதே மல்லாக விழுந்தாள் அம்மா. நல்ல வேளையாக தலையில் அடிபடவில்லை. பக்கவாதம் வருஷமாக அப்படியே கிடைக்கிறாள். அதுதான் ஏற்கனவே சொன்னேனே, நான் தான் பார்த்து கொள்கிறேன் என்று. அம்மா தான் இன்று இல்லை. என் பொறுப்பில் யார் இப்படி கிடந்தாலும் பார்த்து கொள்ளதான் செய்வேன். அது சஞ்சலமற்ற சந்தேகமற்ற கடமை உணர்வு. எல்லா சிரிப்பும் புன்னகையும் அடை வயிற்றுக்குள் சுருண்டு ஒளித்து கொண்ட கடமை. வெளியில் எங்கும் போக வேண்டிய வேலையே இல்லை. அப்பாவோடு கடையில் இருந்த ஜெயராஜ் எல்லாவற்றையும் விசுவாசமாக பார்த்து கொண்டார். வீட்டில் மிஞ்சிய நேரம் எல்லாம் அப்பா வாங்கி தந்த புத்தகங்கள் தான் உற்ற துணை. எல்லா துயரங்களும் கடந்து ஏறி போக உதவும் ஏனி படுக்கல் தான் புத்தகங்கள். வீட்டில் நிலைத்து நின்றுவிட்ட மருந்துகளின் துர்நாட்டத்தை புத்தகங்களின் நறுமணம்தான் மாற்றின. படிக்க துவங்கிய போது புத்தகத்தை விரித்து அதில் முகம் புதைத்தால் கோடி வீட்டு கட்டிய அப்பாவின் மடியில் தலை வைத்து படிக்கிற சந்தோஷம். எல்லா வேலைகளையும் முடித்து எனது அறைக்கு திரும்புகிற போது எனக்கு முன்னதாகவே உறக்கம் வந்து என் கட்டிலில் படுத்துக்கொண்டு எனக்காக காத்திருக்கும். உறக்கம் எனக்கு எப்போதும் ஏறக்குறைய மரணம்தான். பிறகு கனவுகள் எங்கிருந்து வரும்? கனவு இல்லாத உலகத்துக்குள் அப்பா வர வாய்ப்பே இல்லை. இப்போதும் அம்மாவின் கனவில் அப்பா வருகிறாரா என்று தெரியவில்லை. இன்றைக்கு அதிகாலையில் நடந்ததை தான் சொல்ல வந்தேன். ஆனால் என் கதை நீண்டு விட்டது. இத்தனை வருட வாழ்க்கையை இவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடிந்ததே சாதனைதான். மீண்டும் தடம் மாறுகிறேன், என்னை மன்னித்து கொள்ளுங்கள். இன்று அதிகாலை 4 மணி வாக்கில் ஒரு கனவு வந்தது. கனவில் அப்பா வந்தார். என்னை கல்லூரியின் வாசலில் இறக்கிவிட்டு போன அப்பா அடர்ந்த புருவங்களை உயர்த்திபடி இப்போதும் ஒரு மாறாத புன்னகையிடம் என்னை வியந்து பார்க்கும் அப்பா. இப்போதும் அது உறக்கமா விழிப்பா என்று உறுதியாக சொல்ல முடியவில்லை.
எப்போதும் போல என் படுக்கையில் எனக்கு வலது பக்கமாக வந்து உட்கார்ந்து கொண்டார். எனது வலது கையை மெதுவாக பற்றி தன் கைகளுக்குள் வைத்து கொண்டார். நம்ப முடியாமல் நான் திணறினேன். அப்பா பேச ஆரம்பித்தார். ஆம், அது அப்பாவின் குரல்தான். நீ உங்கள் அம்மாவை பார்த்துக்கிற மாதிரி இந்த உலகத்தில் யாராயும் பார்த்துக்க முடியாது. ஆனால் ஒரு சின்ன சிரிப்பு இல்லாமல், பரிவா ஒரு புன்னகை இல்லாமல் என்ன பார்த்து என்ன ஆக போகுது? நீ தப்பு பண்ணிடுவங்க பயமோ பதட்டமோ அவளுக்கு எப்போவுமே இல்லடா தாங்க. உனக்கு தப்பாக ஏதோ நடந்துடக்கூடாதுங்கிற பதட்டம் தான் அவளுக்கு. அந்த பதட்டம் எனக்கு இருந்துச்சு ராஜா. என் பதட்டத்தை எனக்கு மறைக்க தெரிஞ்சிச்சு, அவளுக்கு மறைக்க தெரியல. அது கண்டிப்பாக கோபமாக வெளிப்பட்டு இப்போ எல்லாமே இறுகி போய் கிடக்கு. அவ படுத்துக்கிட்டதால உன் கல்யாணம் நடக்காமல் இருக்கிறங்க கவலை அவளை அரிக்குது. நாம் செத்தானா பொண்ணுக்கு ஒரு துணை அமையணும்னு நினைக்கிறா. அதையும் சொல்ல முடியாமல் வாயை கோணி வார்த்தையை கோணிக்கிச்சு. என் ராஜாத்தில, என் தங்கம்ல, நீ அவளை மன்னிச்சுட்டன்னு அவளுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் எதையும் மறக்காமல் மனசுக்குள்ளே நீ வச்சுக்கிட்டு இருக்கன்னு மனசுக்குள்ளே அழுதுகிட்டே இருக்கா. எல்லாம் மறந்துட்டோடு ஒரு வார்த்தை சொல்லு, வார்த்தை கூட வேணாம். ஒத்த சிரிப்பு உதட்டில் நின்னா போதும். அப்பா சொன்ன கேட்பதானே? செய்வியாடா என் தங்கம். தன் குளிர்ச்சியான விரல்களால் என் கன்னத்தை மிக மென்மையாக தொட்டார் அப்பா. ஐஸ் பெட்டியிலிருந்து வெளியில் எடுத்து வைத்தபோது இருந்த அதே குளிர்ச்சி விழித்து கொண்டேன். உடம்பெங்கும் வியர்த்து நனைந்திருந்தது. அறை முழுவதும் அப்பாவின் வாசனை பரவி கிடந்தது. பின் கழுத்துக்கு மட்டும் அப்பா போட்டுக்கொள்கின்ற பவுடர் வாசனையும் அப்பா குடிக்கிற சிகரெட் வாசனை சேர்ந்தே ஒரு அலாத்தியான வாசனையாது. எனக்கு ரொம்ப பிடித்த அப்பாவின் வாசனை உடம்பெங்கும் புல்லரித்து பொங்கிக் கொண்டே இருந்தது. அப்பா எப்போதும் வீட்டுக்குள் புகைப்பிடித்ததில்லை. கொல்லையில் கிணற்றுக்கு பக்கத்தில் இருக்கும் துணி துவைக்கிற கல்லின் மீது அமர்ந்துதான் புகைப்பிடிப்பார். ஏனோ கிணற்றடிக்கு ஓடினேன். கிணற்றடி எங்கும் அதே வாசனை நிறைந்திருந்தது. மெலிதான காற்று கூட இல்லாமல் கொல்லையில் இருந்த மரங்கள் செடி கொடிகள் எல்லாமே வரைந்து வைத்த ஓவியம் போல் இருந்தன. இருள் மெல்லிதாக கரைந்து கொண்டிருந்தது. அப்பா உட்கார்கிற கல்லின் மீது அப்பா உட்காருகிற மாதிரியே உட்கார்ந்து கொண்டேன். எங்கும் பரவி நிற்கும் அப்பாவின் வாசனை அப்பாவை வந்து போனதால் வந்ததா, அல்லது என் நினைவில் பதித்து கிடக்கும் அந்த மனம் என்னிலிருந்து வெளியேறி என்னை சுற்றி நிற்கிறதா என்று என்னால் பிரித்தறிய முடியவில்லை. நடப்பதெல்லாம் நனவா கனவா கயிறா பாம்பா என்று யூகிக்க முடியவில்லை. அன்று எல்லாமே கலந்து நடக்கிறதா? எனக்கு சிரித்து கொண்டே இருந்தது. கிணற்றுக்கு தெற்கே வெளிப்புற சுவரை ஒட்டி முதல் நாள் துவைத்து காயப்பட்டிருந்த அம்மாவின் புடவையின் துணிகளும் அசையாமல் கொடியில் கிடந்தன. அதை விலக்கியபடி யாரோ போவது போல பிரம்மை தட்டியது. திகைத்து திரும்பி பார்த்தபோது அதுவரை இல்லாத ஒற்றை காற்று அன்றைய இரவின் இறுதி பெருமூச்சை போல தெற்கிலிருந்து இறங்கி அதே வேகத்தில் சுழன்று மேலேறி போனது. அப்பா சொன்னதை உடனே செய்வது தவிர வேறு எதையும் நினைக்க தோன்றவில்லை. கிணற்றடியிலே குளித்தேன். அறைக்கு சென்று அப்பாவுக்கு பிடித்தமான மஞ்சள் வண்ண புடவையை அணிந்து கொண்டேன். சமையலறைக்கு போய் காஃபி போட்டு எடுத்துக்கொண்டு அரை மணி நேரம் முன்னதாகவே அம்மாவின் அறைக்கு போனேன். அதிகாலை காஃபியை அம்மா மிகுந்த விருப்பத்துடன் குடிப்பாள். இத்தனை ஆண்டுகளில் இல்லாத புன்னகை ஒன்று இயல்பாக அம்மாவின் உதடுகளில் விரிந்து மலர்ந்து பூத்து நின்றது. அம்மா இன்னும் உறங்கி கொண்டிருந்தாள். வலது கையை மார்பின் மீது வைத்திருந்தாள். கையை எப்படி அசைத்தாள், எப்போது அத்தனை உயர கைகளை தூக்கினாள் என்று வியப்பாக இருந்தது. கைகளில் இருந்த அசைவை பார்த்த மகிழ்ச்சி என் புன்னகை மேலும் பூரித்தது. காஃபி டம்ளை மேஜையில் வைத்துவிட்டு அவளை தொட்டேன், கூப்பிட்டேன். எழுந்திருக்கவில்லை. முகத்தில் இருந்த கோணல் நீராகி இருந்தது. அபூர்வமான அமைதியோடு இருந்தால் ஏதோ தயக்கத்துடன் தவிப்புடன் அவளுடன் மார்பில் கை வைத்து பார்த்தேன். எல்லாம் மௌனமாகி இருந்தது. இப்போது இந்த கணம் கொல்லையில் துணிகளை விலக்கியபடி 2 பேர் போனது போல் தோன்றுகிறது. பெற்றோர்கள் அவர்கள் இருக்கும்போதே கொண்டாடுங்கள். தாய் தந்தை இந்த உலகத்தை விட்டு போன பிறகு அவர்கள் நினைத்து புலம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை.